அது 2000 ரூபாய் கொடுத்து வாங்குற சூழ்நிலை வந்துச்சுன்னா கடையெல்லாம் வைக்க முடியாது. கடை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம இந்தியாவில் ஏன் அதெல்லாம் தயார் பண்றதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது? 5000 வாங்கிட்டேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு குடும்ப தலைவி சொல்லுவா. 5000 வச்சுக்கிட்டு ஒரு சிலிண்டர் வாங்க முடியுமா இப்போ? ஹாய் கைஸ், திஸ் இஸ் சஞ்சு மீடியா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சின்ன சின்ன கடையில வந்து கேஸ் ரேட் ஏற்றிருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதனால சின்ன சின்ன கடையில எவ்வளோ பாதிப்பு அடைகிறாங்க, என்ன மாதிரி அடைகிறாங்கன்றதை நம்ம கேட்க வந்திருக்கோம். அதுதான் பண்ண முடியும். கேஸ் வாங்க முடியாது. அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி நம்ம வந்து கடை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆமாங்க. இப்போ அதான் உங்களுக்கு டெய்லி வர வருமானத்திலே கேஸுக்கே போயிடுச்சுன்னா போயிடும். கேஸுக்கு போயிடும், கண்டிப்பா போயிடும். அது 2000 ரூபாய் கொடுத்து வாங்குற சூழ்நிலை வந்துச்சுன்னா கடையெல்லாம் வைக்க முடியாது. கடை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ 11 மாசத்துக்கு சிலிண்டர் ரேட் ஏத்துறாங்கல்ல. இப்போ மறுபடியும் அடுத்தது மறுபடியும் ரேட் ஏத்திட்டாங்கன்னா இப்போ இது தாக்கு பிடிக்க முடியும். அடுத்தது மறுபடியும் 11 மாசத்துக்கு ரேட் ஏத்திட்டாங்கன்னா அது தாக்கு பிடிக்க முடியுமா? தாக்கு பிடிக்க முடியாதுதான், நிதிச்சுமை தான். அதாவது ஒரு சராசரியா நான் வந்து நான் ரிட்டையர்டு மேன், எனக்கு பென்ஷன் கம்மியாக வருது. அந்த பென்ஷன் வந்து தமிழ்நாடு பென்ஷன் தான். அதுக்குள்ளே நான் கொடுத்தனம் பண்ணி ஆகணும். என்னுடைய மகனையோ என் மகளையோ சார்ந்து இருக்க முடியாது, நான் தனியாக தான் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு நிதிச்சுமை தான். அதாவது விலையேற்றம் பக்கம் இருந்தாலும் எப்படி சொல்கிறது, அது வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அரசாங்கமும் இதுக்கு வந்து தீர்வு காணணும். எப்படி காணணும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, பார்த்து ஏதாவது ஆறுதலும் தேர்தலும் சொல்லுவாங்களே ஒழிய நடைமுறையில் வந்து அவங்களால அதை அனுபவிக்க முடியாது. மெயின் சிலிண்டர் தான் இதில். இப்போ மற்றதும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, எதனா ஒன்று ஏறி ஒன்று கம்மியாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். எல்லாமே ஒரே டைம்ல ஏறினதுனால என்னால் அதை மேட்ச் பண்ணி பண்ண முடியல. ஆக்சுவலி கைஸ், நான் வந்து நம்ம கண்டென்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம சிலிண்டர் ரேட் ஏறினது அதோட தாக்கம் எந்த மாதிரி கடைங்களுக்கு சேர்ந்துருக்குன்றது தான் நம்ம டாபிக். ஆனால் இந்த கடைக்கு வரும்போது நானே ஒரு ஆச்சரியத்தில் இருந்தேன். அது என்னன்னா, கடை வெளியவே அண்ணன் டீட்டெயிலா புள்ளிவிவரத்தை போட்டிருக்காரு. சிலிண்டர் என்ன ரேட்ல இருந்தது, இப்ப என்ன ரேட்ல இருக்கு, சிக்கன் என்ன ரேட்ல இருந்தது, இப்ப என்ன ரேட்ல இருக்கு, அரிசி என்ன ரேட்ல இருக்கு, இப்ப என்ன ரேட்ல இருக்குன்ட்டு அண்ணன் கடைக்கு வந்தாலே மோஸ்ட்லி ஓப்பனா தெரிஞ்சிடணும். இந்த மாதிரி எல்லா கடைகளும் பண்ணா அந்த விலைவாசியோட ரேட் வந்து எல்லாருக்கும் தெரியுவாங்க. கண்டிப்பா இது ஒரு குட் ஐடியா தானே. ரேட் ஏற்றிட்டு இருக்காங்கல்ல. இப்ப நீங்க என்னதான் இந்த ரேட் மாத்தி போட்டாலும் உங்களுக்கு டெய்லி வருமானம்னு ஒண்ணு வந்துட்டு இருந்தது. இப்போ அது நீங்க மறுபடியும் அதை ஜட்ஜ் பண்ணனா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ ஏன்னா ஒரு நாள் வருமானத்தை நீங்க சிலிண்டருக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் வர வருமானம் தான் உங்களுக்கு மளிகை சாமான் போகும், சேர்த்து போகும். அடுத்த நாள் வர வருமானம் தான் உங்களுக்கு வந்து உங்க கைக்கு வரும். ஸோ இது வந்து இந்த தாக்கம் உங்களுக்கு எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? இல்லை, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 5 சிலிண்டர் மொத்தமா எடுத்து வச்சிருக்கிறேன் நான். அது சரிங்களா? ஸோ அது இருக்கிற வரையில தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. அது இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கடை வந்து சாத்திட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது எனக்கு. சரிங்களா? ஸோ அவங்களுடைய இதுவும் பார்க்கணும். நான் அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அவங்க ஃபேமிலி பார்க்கணும், எனக்கு என் ஃபேமிலிக்கு நான் என்ன பார்க்கணும். ஸோ அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதுன்றது ஒரு சந்தேகத்தில் இருக்குது. அது கிடைக்கிற வரைக்கும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். எதனால் ஐயா சிலிண்டர் ரேட்டு ஏற்றிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது சிலிண்டர் வந்து ஏற்கனவே தட்டுப்பாடு தான். ரெண்டாவது, வளைகுடா நாடுலாம் வந்து இப்போ போர் இது நடக்குது. அந்த போருடைய அந்த விளைவுனால கப்பல் போக்குவரத்து இதெல்லாம், பெட்ரோலிய போக்குவரத்து இதெல்லாம் இல்லாத நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம இந்தியாவில் ஏன் அதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அன்னைக்கு எம்ஜிஆர் பாடிட்டு போனார். அந்த திருநாட்டில் இல்லாத வளத்தையே அங்கேருந்து எடுக்கிறாங்க இல்லையே? அதையே இங்கேயே எடுக்கலாம் இல்லை? இங்கேயே அதுக்கான முன்னெச்சரிக்கை எடுக்கலாம் இல்லை? அதையே எடுக்க தவறுது இந்த அரசு. திட்டம் வந்து மக்களுக்கு கொடுக்கணும். இப்போ நிறைய திட்டம் கொடுக்குறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தினசரி வாழ்க்கைக்கு உதவக்கூடிய திட்டமா இருந்தா அது என்ன மாதிரி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? தினசரி வாழ்க்கைக்கு வந்து அவசியமான, குடும்ப தலைவர்களுக்கு அவசியமானதெல்லாம் வந்து இலவசமாகவே கொடுக்கலாம். அரசாங்கம் முடியும். 5000 ரூபா கொடுக்குற அரசு 500 ரூபா சிலிண்டரை கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு கவர்மெண்ட் முன் வராது. எப்படி முன் வராதுன்னாக்கா, அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுருவாங்க. ஆனால் இலவசம் மட்டும் அந்த நேரத்துக்கு அவங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 5000 வாங்கிட்டேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு குடும்ப தலைவி சொல்லுவா. 5000 வச்சுக்கிட்டு ஒரு சிலிண்டர் வாங்க முடியுமா? இப்போ வாங்க முடியாது. அவர்கிட்ட போய் பிளாக்ல கேட்டா கூட எனக்கு இருக்கிறவங்களுக்கே போட முடியலமா, உனக்கு எப்படிமா நான் தர்றதுமா? அதனால கஷ்டம்தான். அதாவது அவசியமான அந்த சிலிண்டர்,
நீ 14 கிலோ தர வேணாம், சிலிண்டர் 5 கிலோ இலவசமா கொடு. 14 கிலோ கொடுத்தா உனக்கு வந்து 800 ரூபான்னும் போது 5 கிலோவா கொடு. அந்த அவசியத்தை ஃப்ரீயா கொடு. 5 கிலோ சிலிண்டர் அடைச்சிக்கு ஃப்ரீயா கொடு. எல்லாம் பயனடைஞ்சிருவாங்களே. ஒரு இப்போ போயிட்டு இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு மேல அதிகமாச்சுன்னா பாதிப்பு தாங்க. விலைவாசியும் அதிகமா போய்கிட்டு இருக்கு. அதாவது மளிகை பொருளுங்களும் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் எது எடுத்தாலும் விலைவாசி அதிகம் தான். இப்ப நீங்க கவர்மெண்ட்டுக்கு வந்துக்கா உங்க சைட்ல நீங்க சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? எங்க சைட்ல நாங்க சொன்னா கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த விலைவாசினால. அதனால எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லாம் வந்து இந்த அன்றாட பொழப்பு நம்பி தான் நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க கம்மி பண்ணி எல்லாம் இது பண்ணி கொடுக்கணுங்க. அவ்வளவுதான். இப்ப பற்றாக்குறை இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த பற்றாக்குறையினால இப்ப நீங்க வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இவ்வளோ ஒரு இஷ்யூஸ் இருக்கு. இப்ப இதை தாண்டி நீங்க வந்து அது போகாத பட்சத்துக்கு கடை மூடி ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நீங்க அரசுக்கு வந்து வைக்கிற கோரிக்கையா இருந்தா என்ன சொல்லுவீங்க? அரசு இப்ப நீங்க அரசுக்கு வைக்கிற கோரிக்கையா இருந்தா என்ன மாதிரி ஐயா? இப்ப நீங்க உங்களோட கோரிக்கை இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த விலைவாசினால இப்ப உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும், அது நீங்க வந்து அரசுக்கு சொல்லணும்னா சொல்லுங்க. அதாவது பல லட்சம் கோடி கடன் வாங்குற, ஏன் கடன் வாங்குற? உனக்கு ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடுற இல்ல, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அடக்கிறதுக்கு ஏன் முடியாது? ஏன் முடியல? அப்படி இந்த அரசாங்கத்தால ஏன் முடியல கடன் வாங்குறாங்கன்னு சொன்னா என் மனசுக்கு பட்டது இந்த இலவசங்களை நிறுத்தணும். அன்றாட வாழ்க்கைக்கு ஹோட்டல் வந்து ஒரு அத்தியாவசியம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து மக்கள் ஒரு 100ல வந்து பார்த்தா 50% வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நம்பி தான் இருக்கிறாங்க. இங்கே ஹாஸ்டல் இருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல் நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கட்டிட்டு வரல, அந்த பட்சத்தில் நம்ம இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து ஒரு கையில் சீக்கிரமாக எடுத்து அதுக்கான சுச்சுவேஷனை வந்து வேற பழைய மாதிரி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. அப்படி பண்ணாதான் எங்களால் எப்பவும் போல ரன் பண்ண முடியும். அப்படி எப்பவும் போல ரன் பண்ணும்போது நான் என்னுடைய விலை மாற்றத்தையும் நான் கம்மி பண்ணிப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ரைஸ் 120 போட்டுடுறேன். இப்போ ஏறினதுனால 130 போடுறேன். இப்போ எப்பவும் போல பழைய நிலைமை வந்துச்சுன்னா நான் சேம் 120க்கு நான் போட்டுருவேன் நான். ஸோ எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும், ப்ளஸ் அட் த சேம் டைம் லாஸும் ஆகக்கூடாது. அதனால நான் 4 பேர் வச்சு ஒர்க் பண்ணுறேன். அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்கணும், கடைக்கு வாடகை இருக்கு, இன்னும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும்னா எனக்கு இதுல இருந்து அரசு இதுல தலையிட்டு ஒரு நல்ல முடிவை சீக்கிரமா எடுத்து கொடுக்கணும். அவசிய பொருள்களை திட்டமிடாமல் அதிகமாக்கி கொண்டு போவது நல்லதல்ல. மக்களுக்கு அத்தியாவசிய பொருளை விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி ஐயா. கண்டிப்பா இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து 5 மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வி சப்போர்ட் 5 மீடியாஸ்.